அரசிக்கிட்ட போயிட்டு, "அம்மா உன் கூட நான் பேச வேண்டாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இவன நான் நம்பி கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். அங்க என் அக்காவும், மாமாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? வீட்ல உள்ளவங்கலாம் உன்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ அத எதையும் பொருட்படுத்துற மாரி தெரியலையே!" அப்படி சொல்லிட்டு அரசிய பார்த்து சொல்றாங்க. உடனே அரசி அமைதியா இருக்காங்க. "இப்ப கூட நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? உன்ன பார்க்கறதுக்காக நான் ஒண்ணும் வரல. உன் மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது. மீனா உன்ன பார்த்து கோவில்ல பேசணும்னு சொல்லி சொன்னா. அத சொல்லிட்டு போக தான் வந்தேன். காலையில நீ அம்மன் கோவில்ல வந்துருவியாம். மீனாவ உன்ன பார்க்கணும்னு சொன்னா." அப்படி சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. "எதுக்கு மாமா?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "தெரியாது. அவ உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. அத உன்கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன்." அப்படி சொல்லிட்டு பழனிவேல் கிளம்பி போயிடுறாங்க. உடனே அரசி கோவிலுக்கு ரெடியா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பி தனியாவா போறோமா? அப்படி சொல்லிட்டு அப்பத்தா கேட்கறாங்க. நான் தனியா போயிடுவேன் அப்பத்தா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க." அப்படி சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு அரசி வந்து கோவிலுக்கு போறாங்க. இங்க மீனாவும் கோவிலுக்கு வராங்க. "அரசி உண்மைய சொல்லு. எதனால நீ வந்து அவன கல்யாணம் பண்ண? என்னால நீ அவன் கல்யாணம் பண்ணத ஏத்துக்கவே முடியல. நீ உண்மையிலே கல்யாணம் பண்ணியா? சொல்லு. அவன் மிரட்டுனானா? என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சாகணும். அ நீ வந்து அவன மறந்துட்டு இந்த பையன கல்யாணம் பண்றதுக்கு முழு மனசா நீ சம்மதிச்ச. அது எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு இவன போய் எதுக்கு கல்யாணம் பண்ண? அதுக்கு காரணத்த சொல்லு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன கல்யாணம் பண்ணியிருக்க. அவன் ஏதோ சொல்லி தான் உன்ன மிரட்டியிருக்கான். மரியாதையா உண்மைய சொல்லு அரசி." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து துருவி துருவி அரசி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. உடனே அரசி, "ஆமா அண்ணி. அப்பா அம்மாவோட நல்லதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்த பண்ணேன்." அப்படி சொல்றாங்க. "என்னது அப்பா அம்மாவோட நல்லதுக்கு கல்யாணம் பண்ணியா? இப்ப நீ அவன கல்யாணம் பண்ணதுனால எங்க வீட்ல உள்ளவங்க வருத்தத்துல தான் இருக்காங்க. நீ என்ன அப்பா அம்மாவோட நல்லதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்ற?" அப்படி சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. போட்டோவ காமிச்சு மிரட்டுனா. அதனால நான் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி அவன பார்க்க போனேன். அப்ப என்ன கடத்திட்டு போயிட்டான் அண்ணி. கடத்தி போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணல. அதுக்கு பதிலா அவன் நைட் ஃபுல்லா என் கூட இருந்தான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவேன். அப்படி சொன்னா உங்க அப்பா அம்மா எல்லாரும் தலை குனிஞ்சு என்ன முடிவெடுப்பாங்கன்னு யோசிச்சு பாரு அப்படின்லாம் மிரட்டுனான். அதனால எனக்கு வேற வழி தெரியல. அங்க இருந்து தாலி எடுத்து நானே என் கழுத்துல கட்டிக்கிட்டேன். அதனால அப்பா அம்மாவுக்கு எந்த தலைக்குனிவும் வரக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அப்படி பண்ணேன் நீ எப்படி சொல்லிட்டு மீனா கிட்ட அரசி சொல்றாங்க. "நீ என்ன பைத்தியமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? முதலே அவன் போட்டோ வச்சு மிரட்டுறான்னு சொல்லும்போது எங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே?" அப்படி சொல்லிட்டு அரசிகிட்ட மீனா சொல்றாங்க. "உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன் அண்ணி. ஆனா என்னால சொல்ல முடியல. அப்படி சிச்சுவேஷன் அமையல. இதெல்லாம் சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பீங்களோ அப்படின்னு சொல்லி தான் பயத்துலயும் நான் வந்து இப்படி காரியம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அரசி. உடனே மீனா, "இத நான் வீட்ல சொல்லி உன்ன அந்த வீட்ல இருந்து கூப்பிட்டு வருவேன்." அப்படி சொல்லிட்டு மீனா வந்து அரசி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்